ஒரு நிமிஷம் கேளே. இந்த வீடியோ போட்டு எனக்கு 4 கப்பல், 2 எண்ணெய் கப்பல், ஒரு 5-6 ஏரோப்ளேன், பிறகு ஒரு 3-4 ராக்கெட்டு, டூரிஸ்ட் பஸ் ஒரு 7-8 ஓடுதுலே டூரிஸ்ட் பஸ். ஊர்ல என் வீடு தான் பெரிய வீடு, பெரிய பங்களா கட்டி கொடிமரம் நாட்டி ஓகோன்னு கோடிசரனா இருக்கல. அவ்வளவு வருமானம் வருது, மாசம் மாசம் கணக்கு இல்லாம வருது. இன்ஸ்டாகிராமு, யூடியூப், பேஸ்புக், இன்னொரு ஆப்பு சொல்லுதாங்க. இந்த ஆப்புகள் எல்லாம் அவ்வளவு வருமானம் வருதுல. எனக்கு என்ன முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு, எங்க கொண்டு போறேன்னே தெரியாம இருக்கேன். போல முட்டா பையல, அறிவெட்ட பையல. எவன் பார்த்தாலும் வீடியோ போட்டியே உனக்கு எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு வருமானம் வருது, இதே கேள்விதான் கேட்கிய. இந்த இதுல வீடியோ போட்டு நான் 1 ரூபா கூட சம்பாத்தியம் பண்ணல. சத்தியமா 1 ரூபா கூட நான் சம்பாத்தியம் பண்ணல. எங்க ஐயா என்ன அந்த கேள்வி கேட்காரு. வீடியோ போடுதியா, அவன் இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிட்டேங்க, நீ ஏன் உனக்கு மட்டும் வருமானம் வரலன்னு அந்த கேள்வி கேட்கா. எனக்கு ஒரு விளவும் தெரியாது. நான் இதுல சும்மா வீடியோ போடுறது மட்டும் தான் எனக்கு தெரியும். என்ன சும்மா வாய் இருக்குன்னு கண்டவனுக்கு புறணி பேசாதீங்களே. குடிக்க கூட கஞ்சிலாம தான் இருக்கும்ல. என்ன இந்த செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ண கூட ரூபா இல்லாம அடுத்தவங்க தான் கடை வாங்கி ரீசார்ஜ் பண்ணுவேன். சத்தியமா சொல்றேன், அடுத்தவங்க தான் கடை வாங்கி ரீசார்ஜ் பண்ணுவேன். சும்மா ஏதோ பல்ல பக்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அந்த மாதிரி இருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லிட்டு வீடியோ என்கிட்ட வாங்கி போடுவாங்க. ஆனா கடைசியா நீ இப்படி வீடியோ போடுன்னு என்கிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் அவங்க சுயநலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. என்னதான் இப்படி வீடியோ போடணும் எவனும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஊருக்குள்ள ரொம்ப புறணி பேசாதீங்களா, நல்லா இருப்பீங்களா. இந்த வீடியோ போட்டு எனக்கு அம்மன் ஜல்லி புரோஜனம் இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம்.